ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாசி பருப்பை வச்சு ஒரு சூப்பரான ஒரு அல்வா பண்ணியிருக்கோம். இதை பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இந்த ஹெல்த்தியான பாசி பருப்பு அல்வாவை நான் செய்த இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிடுங்க. சூடானதும் நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதை சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துடலாம். இது கலர் மாறிடக்கூடாது. லைட்டாக கலர் மாறி வந்ததும் நம்ம எடுத்துடலாம். நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரே மாதிரி வறுப்படும். இல்லைன்னா ஒரு சைடு கரிஞ்சிட்டோம், ஒரு சைடு கரியாமல் இருந்துடும். பாசிப்பருப்பு சீக்கிரமாக வறுப்பட்டுரும். மொறுமொறுப்பாகவும் இருக்கணும். பாருங்கள், லைட்டாக கலர் மாதிரி வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. நம்ம ஆற வச்சுருந்த பாசிப்பருப்பை அதில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பை மிக்சியில் நம்ம நல்லா நைஸான பவுடராட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பை இந்த அளவுக்கு நல்லா நைஸான பவுடரை அரைச்சிக்கிடுங்க. இப்போ இதை ஒரு சைடில் வச்சிடலாம். அடுத்தது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் எந்த கப்புக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்புக்கு 1/4 கப்பு கொஞ்சம் கூட நமக்கு நெய் தேவைப்படும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நெய் சூடானதும் நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது வறுக்காத ரவை தான், இது போட்டுக்கலாம். இது போட்டாச்சுன்னா அல்வா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இதுக்கு பதிலாக கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க பாசிப்பருப்பு பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்த உடனே இந்த நெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க. இந்த அல்வா பாசிப்பருப்பு மாவில் செய்த மாதிரியே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் இப்போ இந்த நெய் எல்லா மாவுலேயும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க. ஒரே ஒரு நிமிஷம்தான் இந்த நெய்யில் இந்த மாவை வறுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நான் பாசிப்பருப்பு எடுத்த அதே கிண்ணத்துக்கு தான் எல்லா அளவும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிண்ணத்துக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றியிருக்கோம். இது கரெக்டான அளவாக இருக்கும். இதை விட கம்மியாக ஊற்றினா மாவு வேகாது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவும் நல்லா கரைச்சி விட்டு கலக்கிவிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியை அந்த மாவு உடனே உறிஞ்சி எடுத்துரும். இங்கே ஆனால் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடியில் கட்டி பிடிச்சிரும். பாருங்கள், மாவு நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம சீனி போட்டுடலாம். சீனி நான் பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்புக்கு தான் எடுத்திருக்கேன். 2 கப்பு போட்டால் கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக இருக்கும். நீங்கள் அதனால் 1.5 கப்பு எடுத்துக்கிடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிடுங்க. இந்த சீனி நல்லா உருகி வரட்டும். தண்ணி எதுவுமே தேவைப்படாது. இந்த சீனிலேயே நல்லா உருகி இன்னும் வேகட்டும். சீனியை போட்டும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போவுமே ஒரு அல்வா பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நான் இன்றைக்கி 1.5 கப்பு சீனி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப்பு சீனி எடுத்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு திகட்டின மாதிரி இருக்கும். 1.5 கப்பு சீனி போட்டிங்கன்னா உங்களுக்கு திகட்டாமல் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சிலவங்க இனிப்பு கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க கூடுதலாக, அப்படின்னா நீங்கள் 2 கப்பு போட்டுக்கிடுங்க. நான் இன்றைக்கி சிம்மில் வச்சு தான் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ இதை 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி கொஞ்சம் கலந்து விட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். பாசிப்பருப்பு எடுத்த கப்புக்கு 1/4 கப்பு நீங்கள் நெய் வச்சுக்கிடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த அல்வா நம்ம நினச்ச உடனே செய்திடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சுருண்டு அழகாக வருதுன்னு. இப்போ இன்னொரு ஸ்பூனும் நெய் ஊற்றிடலாம். இது கூட நான் கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். நீங்கள் முந்திரி பருப்பு போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு போடலை, ஒரு 2 ஸ்பூன் போல் பாதாம் போட்டிருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இதை நீங்கள் செய்கிறதுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இப்போ பாசிப்பருப்பு அல்வா வந்து ரெடி ஆகியாச்சு. லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான பாசிப்பருப்பு அல்வா ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு ஸ்பூனில் எடுத்து பாருங்கள் எப்படி உழுதுன்னு. இதில் நீங்கள் வந்து கலர் பவுடர் நான் சேர்க்கலை. நீங்கள் வேணால் எல்லோ கலர் இல்லைனா ரெட் கலர் சேர்த்துக்கலாம். இது இப்படி சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் கலர் பொடி சேர்க்கலை. இப்போ நம்ம ஏதோ ஒரு பவுலில் எடுத்துடலாம். இவ்வளோ அழகாக அந்த பாசிப்பருப்பு அல்வாவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை வீட்டில் உடனே செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். நான் பண்ண இந்த அல்வா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா விஜயா கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.